கோடி ரூபாய் தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன். எவன் கூப்பிட்டா உன்ன? கூப்பிட்டா நீங்க கூப்பிட்டு ஆற்காடு சார் போங்க 6 வாட்டி அடிக்கிறேன். யார் கூப்பிட்டாவா இல்லை யார் கூப்பிடணும்? தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் ஒருத்தன் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு எவன்டா கூப்பிடணும்? உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? நீங்கள் யாரா? வந்தேரி பரதேசிங்களா? வாழ வந்தோமா வாழ்ந்துட்டு போனோமான்னு இல்லாமல் இங்கே வந்துட்டு ஆட்சி அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துறீங்களா? செருப்பை கழட்டிட்டீங்கன்னு உங்களை. அப்போ தான் புத்தி வரும். இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல தமிழ் மக்கள், அவங்கள சொல்லணும். யார் வந்தாலும் நீ யார் வர்றதுக்கு அரசியலில், நீ ஏன் வர்றேன்னு அரசியல் கேட்கறதுக்கு நீங்கள் யார முதல்ல? எவன் பெற்ற பிள்ளைங்கடா நீங்களாம்? யார் பெற்ற பிள்ளைங்க நீங்கள்? பேசுகிற ஒரு கம்முனாட்டியும் சுத்த தமிழன் கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். எங்கேயோ இருந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்து நொன்னாட்டியம் பேசிட்டீங்க. யார் சொன்னால் அவனை கூப்பிட்டு வந்தால் என்ன பிடிங்கிருவியா? நீ அவனை கூப்பிட்டு வந்தால் பிடிங்கிருவீங்களாடா? இப்போ நான் கூட தான் பேசிட்டுருங்க, பிடுங்க என்ன பிடிச்சா பிடிங்க. பாரதேசிங்களா உங்களெல்லாம் இருக்குடி. 2026 உங்களுக்கு இருக்குது. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நாதாரிகளை வச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம யாரை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப இப்போ சமீபத்தில் பயங்கரமாக அடி வாங்கின ஒருத்தர் இருக்கான். அவனை தான் இன்றைக்கி வச்சு பார்க்க போகிறோம். அவனே சவுக்கு சங்கர்னு சொல்லிப்பான். அதை எதுக்கு அந்த சவுக்கு பேர் வந்துச்சு நமக்கு தெரியலை. அதுக்கான யாருக்காவது தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. என்ன மாதிரியான அடி வாங்கினான்னு தெரியும், இருந்தும் புத்தி வர மாட்டேங்குது. என்னெல்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு 150 கோடி சம்பளமா சார்? 200 சார். சார் 1100 ஸ்க்ரீனில் 1050 ஸ்க்ரீனில் லான்ச் பண்ணுறோம் சார். 2 ஸ்பெஷல் ஷோ, 3 நாள் ஹாலிடே சார். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு சார். கலெக்ஷனில் இந்த படத்தை இது பீட் பண்ணும் சார். டங்கலுக்கு மேலே போகுது சார். சைனாவில் டப் பண்ணி விடுற சார் வாயிலேயே உருட்டுவாங்க. விஜய் இதுக்கு பழக்கப்பட்டுட்டார். இது போன்ற சில பல வடைகளை சுடும் கதைகளை கேட்டு கேட்டு விஜய் பழக்கப்பட்டு இந்த மாதிரி வடை சுடுறவங்களையாக கூட வச்சிருக்காரு. இதில் முக்கியமான வடை வியாபாரியாக சென்று சேர்ந்தவர் தான் திரு ஆதவர் சார். நீங்கள் இந்த வடையை தானே பார்த்துருக்கீங்க. பீகார்லேருந்து ஒரு பெரிய வடையாக இருக்கார் கூட்டம். இதே வாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே தளபதி வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். ஏன்னா இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. என்னென்னா எப்படியாவது ஏடிஎம்கே கூட தளபதி அவர்களை கோத்து விட்டுறணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அஜெண்டா வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, எப்படியோ பிட்டை போட்டு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கான எந்த பிடியுமே தமிழக கட்சிகளத்துலேருந்து கொடுக்கல. அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லை. இதை தெரிஞ்சு சுதாரிச்சுக்கிட்ட பிஜேபி என்ன பண்ணிடுச்சுன்னா, இவங்க பண்ண ஊழல் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து முதல்ல கூட்டணியில் சேர்றியா இல்லை கும்மலாக தூக்கி உள்ளே வைக்கவா அப்படின்னு மிரட்டி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்களும் போய் இப்போ சரண் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா லேடி லைன் சொல்லக்கூடிய ஜெயலலிதாவோட கட்சி, ஓகேங்களா, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி ஏடிஎம்கே. இன்றைக்கி அந்த கட்சி எந்த அளவுக்கு பாதாளத்தில் போய் கிடக்குது அப்படின்றது ஒரு பிஜேபி கண்ட்ரோலில் போகுது அப்படின்னாவே அது தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு கட்சியாக இருந்துச்சு. அந்த கட்சியில் அவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் இணையணும் அப்படின்னு நினச்சா எங்கடா சாத்தியம்? எப்படா சாத்தியம்? இல்லை நான் இவருக்கான கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவனோட வீட்டில் கொண்டு போய் எல்லாம் மலத்தெல்லாம் கொட்டி விட்டாங்க. அப்போ கொட்டிட்டு அவங்க அம்மாவையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க, திட்டினாங்க, பேசினாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ நானே கூட போட்டேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி. என்ன தான் இவன் வந்து கட்சி ரீதியாக பேசினாலும் இந்த மாதிரி ஒரு செயல்லாம் வந்து செய்யக்கூடாது, இது நாளைக்கு யார் வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினேன். ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இவ்வளோ நடந்தும் திடீர்னு என்ன பண்ணான்னா, நான் வந்து இனிமேல் மீடியாவில் பேச மாட்டேன், நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், கடைசியில் இவருக்கு சப்போர்ட் பண்ணி சீமான்லாம் கூட வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார். 2 பேரும் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க லைவில் உட்காந்து. அப்படி இருக்கும்போது ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ திருப்பியும் அதே ஒரு பழைய வேலையை நீ பண்ணுற அப்படின்னா, அப்போ நீ எந்த அளவுக்கான ஒரு எச்சக்கலையாக இருப்ப அப்படின்றதான் என்னோடய கேள்வியாக இருக்குது. அப்போ அதெல்லாம் உண்மையானே டவுட் இருக்குது இப்போ எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ திருப்பியும் உட்காந்துக்கிட்டு நீ இவ்வளோ எகத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நீ அப்போ யாருக்கான அரசியல் பண்ணுறீங்க? நீ உண்மையாலுமே மக்களுக்கான அரசியல் பண்ணுறவங்க கூட மக்கள் நிற்பாங்க. நீ ஒரு நல்லவனாக இருந்ததுன்னா, நல்ல ஒரு யூடியூபராக, நல்ல ஒரு மீடியா பர்சனாக இருந்தது அப்படின்னா, உன் வீட்டில் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் உன்னை அதை கவர் பண்ணி இது செஞ்சிடக்கூடாதுன்னு பெரிய லெவலில் அதை பேசியிருப்பாங்க. ஆனால் அது பெரிய லெவலில் யாருமே பேசலை. அப்படின்னும் போது உன்னுடைய எச்சத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது.
ஏண்டா நீங்கள் இவ்வளோ எச்சையாக இருந்துக்கிட்டு எப்படா நீங்கள் வெக்கமா கூச்சம் மானம் எதுவுமே இல்லாமல் தளபதி அவர்கள் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியல மக்கள். இவங்கள்ட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி ஒன்று வைக்கணும். ஏன்னா ஒருத்தரை வந்து அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணலாம், அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணலாம், கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணலாம், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அவருடைய வளர்ச்சியை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக தன்னோட பிள்ளையை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு அவங்க அப்பா ஸ்டார்டிங்கில் முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வரைக்குமே யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எப்படிடா எனக்கு புரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் ஏன் இவருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும்? இப்போ நீ சொன்ன இந்த தேட்டர் ரீசன் சொல்லலாம் பாருங்கள், 1100 ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றவாங்களாம். உடனே அது வந்து எல்லாம் புருடாவான். நான் கேட்குறேன், அத்தனை தேட்டருக்காரனும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருது? அவருக்கு உண்மையாலுமே மார்க்கெட் இல்லை, அவருக்கு வேல்யூ இல்லை, அவருடைய படங்கள் ஓடாது அப்படின்னா எப்படா முதல்ல தேட்டருக்காரன் சப்போர்ட் பண்ணுவான்? இல்லை நீங்கள் மட்டும்தான் அறிவாளியாடா? மற்ற ஒட்டுமொத்த மக்களும் உங்களுடைய சேனலை பார்க்குறவங்களும் நீங்கள் பேசுகிற விஷயங்களை கேட்குற எல்லாருமே முட்டாள்களாக நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்களான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கும் அந்த டவுட் இருக்குது. மக்களும் இதை வந்து ஆரவாரமாக பார்க்குறாங்க, வியூஸ் அள்ளிட்டு போகுது. அப்போ அவங்களும் இந்த முட்டாள்தனமான பேச்சை தான் லைக் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட வருது. ஸோ இதில் யார் முட்டாள், மக்கள் முட்டாளா இந்த மாதிரி பரதேசி முட்டாளா அப்படின்ற டவுட்டே நம்மக்கிட்ட வந்துடுது. இதை காலங்காலமாக விஜய் அவர்கள் கட்டமைக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அப்படியே அவசியம் இருந்தாலும் அதற்கு உதவி பண்ணுறதுக்கான சப்போர்ட்டு எப்படி பெரிய லெவலில் வந்திருக்கும்? ஏன்னா அவங்க அப்பா ஒரு இயக்குனர் ஒத்துக்கிறேன், வசதியானவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரை வச்சு படம் எடுத்திருக்கலாம். அப்படியே படம் எடுத்தால் கூட அவர் வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 1000 கோடி 2000 கோடி சொத்துக்கெலாம் ஒன்றும் அதிபதியாக இருந்திருக்க மாட்டார்ல எஸ்ஏசி அவர்கள். அப்புறம் எப்படி அவர் வந்து தன்னுடைய பையனை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படிலாம் பில்டப் கொடுத்து வளர்க்க முடியும்? ஆட்சியில் இருக்கவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரம் இருக்குது, உங்ககிட்ட எல்லாமே பவர் இருக்குன்னா நீ வந்து இதை பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வைக்கலாம், எல்லாத்தையும் வந்து உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம். எப்படி இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காரு அவங்க அப்பா, அந்த மாதிரி வந்து உருவாக்க முடியும். படத்தில் நிறைய மூஞ்சி தெரியணுன்றதுக்காக படத்தில் கொண்டு வந்தார். ஒரு 10 படம் நடித்ததுக்கப்புறம் சரி மூஞ்சி ஓரளவு தெரிஞ்சிருச்சு, வாப்பா அரசியலுக்குன்னு சொல்லி அரசியலுக்கு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போனோடனே எம்எல்ஏ எல்லாம் கொடுத்து இப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டரையும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அதிகாரம், கட்சி, கட்டமைப்பெல்லாம் இருக்குன்னா அது மூலிமா அவங்க வந்து கொடுக்கலாம். பட் இவர் சாதாரண ஒரு டைரக்டரோட ஒரு பையன், சரி ஒரு நல்ல டைரக்டரை வச்சுக்கப்பா, ஒரு நல்ல டைரக்டரோட பையன், அந்த காலகட்டத்தில் ஒரு பேர் அறியப்பட்ட ஒரு டைரக்டர். ஆனால் இவரோட பெரிய பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டைரக்டரு பையன் ஃபஸ்ட்டு ஒரு 2 படம் 3 படம் எடுத்தார். ஓகே, அதுக்கப்புறமா ஒருத்தர் வளர்ந்து வர்றாருன்னா அது அவரோட திறமையில தான்டா இருக்க முடியும், கம்முன்னாட்டிங்களா? சரி, இன்றைக்கி என்னோடய கேள்வி என்னென்னா, இது வரைக்கும் அப்போ விஜய் அவர்களை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுனது, விஜய் அவர்கள் வந்து ரஜினி மாதிரி கிடையாது, ரஜினி அவர்களுக்கு வந்து நான் ஒரு 200 கோடி ரூபா பணம் கொடுத்தா இன்னும் 4 படம்னாலும் சரி, படம் ஃபெயிலியர் ஆனாலும் சரி அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாதுன்னு பேசின வாய் தானே இது. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா? எப்போ இவர் வந்து ஏடிஎம்கேவுடைய கூட்டணிக்கு இவர் இல்லை அப்படின்ற ஒரு கட்டம் வருதோ, வேறு வழியே இல்லாமல் நீங்கள் போய் பிஜேபியில் ஐக்கியமாகிறீங்களோ, அப்போ நீ பேச ஆரம்பிக்கிற. உனக்கு எப்படியாவது இந்த 2 பேரையும் சேர்த்து விடணுன்னு நீ பார்க்குற. அது மூலிமா காசு பார்த்து எதாவது பண்ணலாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதற்கான வழியை வந்து தளபதி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டனால எதடா சாக்கி, எதடா சொல்லலாம், எதடா பேசணும், எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற கதையில் நீங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, பைத்தியக்கார பரதேசிங்களா. ஸோ என்ன பண்ணுறது? உங்களை மாதிரி ஆட்களையும் மீடியாக்களில் வந்து பேசுகிறீங்க, அதையும் மக்கள் நம்புகிறாங்க. மக்கள்னு சொல்கிறத விட உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய பல பேர் ஓகே அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உடச்சிக்கிட்டே வர்றாரு. இது வரைக்கும் பூத் கமிட்டினா என்னன்னே தமிழ்நாட்டில் இருக்க பல கோடி பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 நாள் பூத் கமிட்டி மாநாட்டில் பூத் கமிட்டினா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி எல்லா தமிழ்நாட்டில் இருக்க மக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, இந்த நியூஸ் நேஷ்னல் நியூஸ் அப்படின்றதுனால எல்லா மாநிலத்தில் இருக்க மக்களும் இப்படி ஒன்று இருக்குது, ஸோ இதுக்காக பண்ணுறாங்கன்றத புரிய வச்சிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரா, உங்களை எல்லாத்தையும் பாடையில் ஏற்றுறதுக்கு அப்படின்றத மறந்துடாமல் ஞாபகத்தை வச்சு பேசுங்க. இன்றைக்கி இதோட நான் ஒன்று முடிச்சுக்கிறேன். திருப்பி ஏதாவது ஒன்று நீ பேசி மாட்டுவேன், அன்றைக்கி நான் வச்சு செய்கிறேன். ஓகே கைஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு தற்கொலை பரதேசிங்க பேசுகிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இவர் அப்படி இப்படி நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு நல்ல வாய்ப்பு நாடு திருந்துறதுக்கு, அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இவங்க கையில் விட்டிங்கன்னா நாடை நாசமாக்கி நம்மளை குழியில் தோண்டி போச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்கன்றதை மறந்துடாதீங்க.
ஓகே கைஸ், see you on another video. Love you all, take care, bye.